அப்படி மாயவரை வேண்டி அழுது புலம்புகின்ற பொழுது பால் கடலே வள்ளி கொண்டும் பரந்தாமன் எம்பெருமா மாயவருக்கு அறிக்கையாச்சு. அப்ப எம்பெருமா மாயவன் ஞான திருஷ்டியினாலே பார்த்து விட்டு ஒரு சீக்கிரமாக காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்ப எம்பெருமா மாயவன் வாயிலே வல்லல்லாமல் வயிற்றிலே குடல் இல்லாமல் நம்ம நரச்சு நானூறும் என்ற கிழவனாக தும்பை வெளுத்த துவண்ட இளவனாக மணிவெடுத்து கையிலே எந்தீர சொம்பத்து யுத்தங்களோடு அப்ப எம்பெருமாயவர் மாயமாக வந்திருந்ததானே என்னாவித மாறாரை இன்னும் வந்தோம் அந்த சதுரகிரி மலையின் மீது வந்து பொன்னாமல சாமிக்கு பக்கமாக வந்து பக்தர் போற்றும் பக்த வச்சலனே நாராயுணா அரியோ நாராயுணா பானுலாவில் பக்த மதாரா கோகுல கிருஷ்ணா அரியோ நாராயுணா
கொள்ள ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்ளும் ஸ்ரீராமா அறியோ நாராயணா பள்ளி கொள்ளும் ஹரிராமா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்ளும் ஸ்ரீராமா அறியோ நாராயணா நாராயணா அறிவோம் நாராயணா. அப்படி என்று எம்பெருமா மாயவர் அந்த பொன்னாமலசாமிக்கு முன்னால வந்தார். அப்படி கெண்டியில் செம்பது ஈர்த்தங்கரோடு வந்து அந்த பொன்னாமலசாமியை பார்த்து, அப்பா தம்பி, இந்த மலையின் மீது வந்து இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறே, இது யாரு? இது நீ முதல்ல தம்பி பறை எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்த இன்னும் வந்தி அந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து வந்தவன் ஊரும் என்ன வெறும் என்ன உன்னபடிய சொல்லும் அப்பையா எந்த ஊரு? ஏன் இப்படி வந்த காலத்து வளர்ப்பிட்டு இருக்கிறேன்? நாங்க இருவருமே அண்ணனும் தம்பி, என்னுடைய தம்பி இங்க அண்ணனும் தம்பி நாங்க பொன்னி வளநாடு புகழ் பெரியாச்சு. சரி, இங்கதான் இந்த சோழ வளநாட்டுக்கு வந்ததுக்கு சரி காணாச்சோள கருணச்சி பூவு இனாச்சோள இருவகை மலர் இருக்குது. சரி, இதை எடுத்துக்கொண்டு வந்து எங்க அந்த இவன் இந்த இவத்துக்கு போச வாசனை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆனந்த வழக்கமாக ஆண்களாம் கூட்டம் இருக்கு, பெண்ணும் வழக்கமாகவும் பெண்களெல்லாம் கூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க. இது பரம்பரையா நடந்து வந்தது. நாங்க காராள வம்சம் வந்து போச வச்சு கொடுக்கணுங்களாம இந்த சோழ மன்னருக்கு. சரி, அதனால வந்தவங்க நம்பி வந்த இடத்துல ஏறிட்டு ஏனிய புடுங்கிட்டாங்க ஐயா. சரி, அதனால இங்க காணாச்சோன கருணச்சி பூன்னு இந்த வட்டப்பாறை மொட்டப்பாறையில தொலாகி இருந்தோம். சரி, ஏனிய புடுங்கிட்டான்னு சோபத்துல தம்பி சங்கரதான சேர பிறந்த செல்வம் அடிப்பட்டாலும் கூட பிறந்த கொப்பம் தண்ட வாள் எடுத்து சரி இந்த மலையவே சதிரிக்கிற என்று சொல்லி வெட்டி, சரி மலையை வெட்டி சங்கரிக்கும் போது கட்டி எல்லாம் மலங்கி போச்சு. கை சோர்ந்து மெய் சோர்ந்து கனத்த வளைஞ்சு வந்து இந்த இடத்துல உட்காந்து மாண்டுட்ட மாதிரி படுத்துக்கிட்டான் ஐயா. அதுக்கு ஒரு நம்ம தேத்தம் கூட கொடுத்து தம்பி எழுப்ப. தம்பி உயிரோட இருக்கிறானா இல்லையா தெரியலையாப்பா? இரு இரு நான் பார்த்து சொல்றேன். ஐயோ எங்களுக்கு தெரியலையே ஐயா, தெரியலையே என் தம்பியானவன் மாண்டு விட்டானா இல்லை மீண்டு இருக்கிறானா என்னான்னு தெரியலை. வரும்பொழுது என் உடன் பிறந்த வருவதியா வேண்டாங்க அண்ணா. சரி, அங்க போக வேண்டாங்க. அப்படி போனால் சதிக்க தனி நினைப்பான் அதிகார சோழ மன்னர், கொல்ல நினைப்பாங்க அந்த குலகார சோழ மன்னர்கள். அதனால போக வேண்டாம் நீ எவ்வளவோ சொல்லி கேட்காம சரி நாங்க வந்ததுக்கு இந்த சோழ மன்னர் தானே சதிக்க திட்டம் போட்டு விட்டார்கள் ஐயா. என் தம்பியானவன் மயங்க விட்டான். அவன் எப்படியாவது எழுப்ப வேணுமே ஐயா. இதற்கு கையிலே இருக்கக்கூடியது எந்த கண்ணீர் சொல்லு தீர்த்தமானா என் மகன் தம்பியை எழுப்பி கொடுங்கள் ஐயா. இரு பார்க்கிறேன் என்று சொல்லி அப்ப எம்பெருமாமாயவர்தானே வலது கையே தான் பீடித்து மாயம் வல்லவாறு பார்த்தாரே. வலது கையே தான் பீடித்து மாயம், வலது கையே தான் பீடித்து மாயம் வல்லவாறு பார்த்தாரே. கருக்கு நாடின் நல்லோ தான் பீடித்து மாயம் நலமுடனே பார்த்தாரே. நாடி நல்லோ தான் பீடித்து மாயம், நாடி நல்லோ தான் பீடித்து மாயம் நலமுடனே பார்த்தாரே. சங்கருக்கு வலது கையை தான் பிடித்து வல்லவன் பார்த்தார். நாடிகள் தான் பிடித்து நலமுடனே பார்க்கின்ற பொழுது அப்பா தம்பி பண்ணாரே, தம்பி சங்கருக்குத்தானே ஆபகத்து ஏதும் இல்லை, ஆபகத்து ஏதும் இல்லை அதிராகமே தன்னாரோட ஆகத்தே ஏதும் இல்லை நம்பி, ஆகத்தே ஏதும் இல்லை தம்பி. குறைகள் வந்து இணையவில்லை இந்த கோபாலே தம்பி சோக்கையா இருக்கிறானப்பா. தீர்த்தமானதை போட்டு எழுப்பி கொடுக்கிற பொருள் என்று சொல்ல எம்பெருமா மாயவர் அந்த கெண்டையில் சொம்ப தீர்த்தமானதை எடுத்து எங்க ஓடகடி சக்கரமானதானே அள்ளி இறைத்தாரே அறிராமே. மாயவர் தீர்த்தமானது இருக்கின்ற பொழுது ஓடகடி சங்கருக்கு
மயக்கமானது தெரிஞ்சது. அப்ப உக்கர கோபத்துல ஓட கிடைச்சாங்கதானே ஆகிருந்து தாவியம் மேலும் தயா மேலும் தயா அதுக்கடோ தாவியா குட்டி போலையா அந்த கூட பிறந்த கத்தி எடுத்து அண்ணா பெரியண்ணா சோழாரங்கே அண்ணா ராசாரங்கே சொல்லி சொல்லி எச்சாமியா வெட்டோனே சங்கர ஆயிரம் அப்ப சொன்னார் மாயவர் ஐயா தம்பி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அதுபோல கோபத்தை இழக்கா வேண்டவன் குறுமொழி கூறா சீடனும் ஆபத்து குதவாத வில்லையும் அரும்பதியத்தில் அன்னமும் தானத்தை தீரா தண்ணீரும் தரித்திர வணங்கா பெண்டீரும் இருந்தும் பயனில்லையப்பா. இப்படி நீ ஆத்திரப்பட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அற்றே பொறுமையாகிரு. இந்த மலையை விட்டு கீழே சொன்னா இது தடபோதாவோ ஏதொன்னும் இல்லை இறங்கறக்கு வழின்னு சொன்னா நான் சொன்ன வரகால கேட்டா இறக்கி விடுவேன். ஐயா உங்க சொன்னபடியா எங்களை மலையை விட்டு கீழே இறங்கிட்டா போதுங்க. ஐயா இவங்க வந்திருக்கிறாங்க இந்த மலை மேல அவங்க வந்து நடந்து இருக்கும் அதுல எங்களை கூட்டிட்டு போங்களே. உங்களை அதுல எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. இந்த தடத்துல இறங்க வேணும்னு சொன்னா உரியானது கட்டி உரி கட்டி கண்கள் இரண்டையும் மூளைக்கு போய் கீழே இறங்க வரைக்கும் இந்த உரிகிற அண்ணன் தம்பியில் ஆழத்தோரமாக வந்து கண்ணர் அண்டைய மூடிட்டு இருக்கோன்னு உரி போய் கீரை முட்டை வரைக்கும் என்று சொல்லி எம்பெருமா மாயர் உண்ணாங்குடியில உரியானது கட்டி அண்ணன் தம்பி 2 பேரும் அப்ப அந்த முறியில அவரை வச்சு ஊனாங்கோடிய வளர்த்தனார் மாயவர் தாய்கள் இறங்க சொல்லி இப்படி என்னமார் சாமிகள் அந்த ஊனாங்கோடிய உரிய வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி வருகின்ற உலகம் இந்த சோழர்கள் 1000 பேர்களும் மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் அந்த வளநாட்டுக்கு வந்து கொள்ளையடிக்க வேணும்னு சொல்லி அந்த ராஜாக்கள் 1000 பேர்களும் தானே கொள்ளையுமே கோடிவளைய வரைஞ்சது போடி கொள்ளையில்லே அங்க கோடி வரைய வரைஞ்சது கொள்ளையோ கொள்ளை என்று கோடி வடைகள் வந்துகிட்டு வளநாடு கொள்ளை என்று வடைகளானது வந்துகிட்டு இருக்கிறது. இப்படி கொள்ளையடிக்க வருகின்ற பொழுது அந்த அர்த்தராத்திரி வேளையில இந்த நாட்டில தானே ஆடு கொள்ளை மாடு கொள்ளை இப்படி ஆயிரக்கணக்கில் கண்ணுக்கு கிடைக்கிற பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சு மேலாட்டு அரசர்கள் சோழர்கள் இப்படி கொள்ளையடிச்சுட்டு வருகின்ற பொழுது இந்த அரங்கத்தரு மாளிகை எங்க அருக்காணி தங்கச்சியுடைய தோழிமார் பெண்ணு சொன்னா பச்சனா முதலி மகள் வாரமண குப்பியானவர்கள் தங்கைக்கு தோழிமார் பெண்ணா இருக்கிறாங்க. அந்த பெண்ணு வந்து எனக்கு தலை குடிச்சிருக்கா. அப்படி தலை வீட்டுக்கு விளக்காக தலை குடிச்சிருக்கிறா. அரண்மனைக்குள்ள போகாம அருக்காணி தங்கச்சி தோழிமார் பெண்ணு வெளியில் இருக்கிறாங்க. அப்படி வெளியே இருக்கின்ற பொழுது எங்க அருக்காணி தங்கச்சி பார்த்தாங்க. தீவெட்டிகளோடு மடைகள் வருகின்ற பொழுது இது கண்ட அருக்காணி தங்கச்சி அடியே அளவேறு இந்த வட்டு வர போட்டவனுக்கு மஞ்சாவணிக்குத்தானே அண்ணன் இல்லானே ஹல்தியிலே அண்ணன் எல்லாம் அண்ணி என்பானை வருதே அண்ணே படை வருதே அண்ணன் இல்லானே ஹல்தியிலே அண்ணன் இல்லானே ஹல்தியிலே அண்ணியம் பானை வாருதே பனை வாருதே பொன்னார் இல்லாமே ரந்தியிலே பொன்னார் பொல்லகாரோ பனை வாருதே அண்ணே பனை வருதே அண்ணே பொன்னார் இல்லானே ரந்தியிலே பொன்னார் இல்லானே ரந்தியிலே பொன்னார் இல்லானே ரந்தியிலே பொல்லாகோ பனை வாருதே அண்ணனெல்லாம் நேரத்துல அண்ணா அண்ணியன் படை வருது பொன்னல்லா நேரத்துல பொல்லாத படைகள் வருது என்று சொல்லி எங்க தங்காயிதானே அடியே தோழிகளா இந்த நேரத்துல வருகிறடி ஐயோ ஆனை இருக்குது ஐயே தோழிகளா
அது ஏன் எங்க அண்ணமார்கள் இல்லாமல் இருக்க அண்ணன் இருக்கின்ற பொழுது எந்த விதமான அச்சம் வராது. இப்ப அண்ணன் இல்லை என்கிற போது இப்படி அன்னையின் படைகளெல்லாம் வருகிறது. அது ஏன் சேடிகளா? ஆனால் இந்த எந்த படையும் உள்ள வராமல் இருக்க வேண்டும் என்று எளிமையாக இருந்திருக்கும் எம்பெருமாமா இவன மனசுல நினைச்சு அந்த கிழிச்செடுத்து இந்த தங்க பருவதியாலியே அப்படி அள்ளி இறக்கின்ற பொழுது அரமனையை சுற்றியும் தானே அக்கனி சூழ்ந்து விட்டது. அக்கனி சூழ்ந்து விட்டது. அரமனைக்குள் படைகள் வர முடியலை. குப்பையை கண்டார் முன்னே படுத்திருக்கிற போது இதுதான் தங்காயா இருக்குமே என்னமோ சிறை எடுத்துட்டு போறாங்க. இந்த நேரத்தில் இப்படி தீயறிகின்ற பொழுது இந்த ராஜாக்கள் 2000 பேர் வராங்க. ஏன்னா எவ்வளோ காலம் இந்த கூட்டத்துல ஒருத்தர் போய் வச்சவா திக்க வச்சுட்டாங்களா? என்று அங்கேயும் பார்க்க இந்த குப்பையானவோ வெளியே படுத்திருந்தாங்க. இப்படி படவாரத்தை பார்த்து 5 பையன் நந்தாவரத்துக்கள் ஓடுறாங்க. நந்தாவரத்துக்கள் ஓடையில அடே தம்பி அங்க வாரு அண்ணமா தங்கச்சி எல்லாம் வந்துட்டு இருக்கிற போது நம்ம மூட்டையோட மொழி என்ன பண்ண கிடையாது. அவன் மொழியை வச்சுட்டான் போடுறான். அவன் திக்க வச்சிருப்பேன் மொழி கம்மி இருப்பான். அவன் காலி வச்சு விடலாம் வேறு விட போச்சு. அப்படி கொண்டு போய் தீய வச்சிருக்கான். ஆனா இதுவே நல்ல சமயம் போட்டு என்று சொல்லி இந்த அரண்மனைக்கு பக்கமாக வருகின்ற பொழுது குப்பி நந்தாவரத்தை கூடுறா அண்ணமா தங்கச்சி ஓட வாடுறா என்று சொல்லி சுற்றி வளர்த்தாங்க 1000 பேர்களை வந்து இங்க படுத்திருக்கிறாரு தூக்கிட்டு வந்துக்கலாமா? ஆமா அப்படி எனக்கு குப்பையை தூக்கி கொண்டார். அப்படியே குப்பையை தூக்கிட்டு இவை ஒரு சீக்கிரமாக நம்ம நாடு கொண்டு போகிறதா என்று சொல்லி சோழர் படைகளும் காதி படைகளையும் ஒன்று கூடி அந்த இரவோடு இரவாக அண்ணமா தங்கச்சி அருக்காணி தக்கவர்கள் குப்பையை தூக்கிட்டாங்க. குப்பையை சிறை எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக நாடு புறப்பட ஆயத்தமாகின்ற பொழுதும் எம்பெருமா மாயவர் பார்த்தார். இந்த குப்பையானவனை கொண்டு போய்விட்டா அண்ணன்மா சாமிகளுக்கு ஒரு கேவலமாகிவிடும். அண்ணன்மா சாமிகள் வருகின்ற வரைக்கும் இது எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி எம்பெருமா மாயவர் கையை காட்டி காட்சிகளுக்கு வெந்நீரை விட்டு எறிகின்ற பொழுது அந்த ராஜர்கள் 2000 பேருக்கு அப்பா திசையானது கட்டிடுச்சு. திசை கட்டியாச்சு. போனாலும் சரி எங்கேயும் போக முடியல. எல்லா இடத்தும் போக முடியல. இப்படி இருக்கையில இந்த படையெடுத்து வந்தாங்களா ராஜாக்கள் 1000 பேர்கள் அவங்க தோழ வந்து குட்டிச்சோறு கட்டிச்சோறு இருக்குது. கையில வந்து உரை வாள்கள் இருக்கு. குப்பை இருக்கிறா. இப்ப வந்தவங்க 2 பேர் பார்த்தா 2000 பேரும் அப்பா மேலாட்ட அரசர்களே நீங்க 1000 பேர் வந்தீங்க நாங்க 1000 பேர் வந்தோம். ஆனா இந்த அண்ணமா தங்கச்சிய பார்த்தோன்னே பச்சை கிளியாட்ட சிவச்சவன் பஸ்ஸா எவ்வளவு லாப லோகனியமா இருக்கிறாவா. அதனால நாங்க பேரரசு சோழர்கள் தங்கச்சிய நாங்க எங்க ஊருக்கு கொண்டு போயிடணும். இல்ல நாங்க கொண்டுட்டு போயிடலாம். அந்த வேலையும் காணாது. நாங்க நீங்க சிற்றரசு நாங்க பேரரசு எந்த அரசா இருந்தாலும் நாங்க கொண்டு போறோம். சேர்ந்துதான் கொள்ளையடிச்சோம். நாங்க தான் பெரிய கொண்டு போவோம். நாங்க வந்து சொல்லலைன்னு நீங்க எதுக்கு? இப்படி தகராறு நடக்கின்ற பொழுது பார்த்தாங்க 2000 பேர்களும் நல்ல நிலா வெளிச்சமா இருக்குது. இன்னும் வெளியறதுக்கு நேரம் இருக்குது. இந்த நேரத்துல நாம 2000 பேரும் தட்டுக்கரையா கட்டலாம். நிலா வெளிச்சத்துல சடுகுடுப்பா கட்டலாம். வெடிச்சு வரும் தசலடி குப்பைய வந்து உத்தா வச்சுக்கிட்டு தட்டுக்கரையா கட்டி இதுல யாரு செய்கிறோமோ அவங்க அந்த தங்காயை கொண்டு போயிடலாம். அதே என்று சொல்லி பச்சரா முதலி மகள் வாரமான குப்பைய தங்காய் என்று எண்ணி உத்தாக வச்சுட்டு இந்த 2000 பேரும் ஆளுக்கு அந்த 1000 பேர் நின்று தட்டுக்கரையா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கையில வீரமாக சாம்புகன் இந்த படையெல்லாம் வந்து இருக்கிறது போட்டு படையை தடுத்து நிறுத்த வேணும். சாம்பகன் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பச்சரா முதலி மகள் வாரமான குப்பை அடுத்தபடியாக அழுத புலம்பக்கூடியதும் வீரமாக சாமுகன் தடுத்து நிறுத்துவதும் அண்ணன்மா சாமியை வந்து போர்க்களம் நடத்தக்கூடியதும் இதற்கு அடுத்தபடியாக மேற்பதியான கதைகள் நடைபெறுங்க. இந்த மேலாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கள் 1000 பேர்களும்
சோழ 1000 பேர் 2000 பேர் வந்த வடநாட்டு கொலை அடிக்கையில நான் பாட்டுக்காரன் சும்மா